வணக்கம் மக்களே, திஸ் இஸ் வெங்கடேஷ் சிங்கர் அண்ட் ஸ்பீக்கர். இப்போ மணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஜனவரி 2025 12 மணி ஆரம்பிச்சிருச்சு. உங்கள் எல்லாருக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த நியூ இயர் அன்னைக்கு இந்த வீடியோ எதுக்காகடா போடுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, துலா ராசி நேயர்களுக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை நோக்கி தான் இப்போ குடும்பத்தோட படையெடுத்து வந்திருக்கோம். அது என்னன்றதை குயிக்கா இப்போ நீங்க கொஞ்சம் பாத்துருங்க. 2025ஆம் ஆண்டு இந்த துலாம் ராசி நேயர்கள் இன்னும் சிறப்பா இருக்க, எல்லா விஷயத்திலையும் ஜெயிக்க போக வேண்டிய ஒரு முக்கியமான கோவில் திருச்சிக்கும் கும்பகோணத்துக்கும் நடுவுல உள்ள திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவில். இது ரொம்ப பிரசித்தியான ஒரு கோவில். பட் நிறைய பேருக்கு தெரியாது. ஜனவரி 1ஆம் தேதியே இந்த கோயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, அல்லது ஜனவரி மாதத்துல உங்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்னு ஒண்ணு இருக்கு. கேலண்டர்ல பாத்தீங்கன்னாலே தெரியும். அந்த நாள்ல போய் இந்த பெருமாளை வழிபட்டாலும் பரவாயில்ல. இல்ல ஜென்ம நட்சத்திரம்லாம் என்னால பார்க்க முடியாது அப்படின்னா, ஜனவரி மாதத்துல உங்களுக்கு ஒத்து வரக்கூடிய ஒரு நாள்ல போனா கூட பரவாயில்ல. பட் அட்லீஸ்ட் ஜான்வரி மந்த்துக்குள்ள இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்துருங்க. இந்த கோவிலுக்கும் போயிட்டு குலதெய்வ வழிபாடையும் சேர்த்து பண்ணும் பட்சத்துல 2025ங்கிறது உங்களுக்கான வருடமா அமையும். இதை நம்புறது நம்பாததெல்லாம் அவங்கவுங்களோட ப்ராப்ளம். ஸோ அது தனிப்பட்ட கதை. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த திருச்சேரை சரணாத பெருமாள் கோயிலுக்கு நான் ரெகுலராகவே போவேன். என்னோட குலதெய்வம் கோயிலும் அதுவும் பக்கத்தில் தான் இருக்குது. இன்னைக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த நியூ இயர் அன்னைக்கு குடும்பத்தோடு நான் இங்கே போகிறதுனால அந்த விஷயத்த உங்களுக்கும் நான் காட்டலாம். நம்ம சைடில் இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கும் நீங்கள் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா தொடங்கட்டும் அப்படின்ற ஒரு பெரிய பாசிட்டிவ் நோட்டோட நாங்கள் செம்மையாக ட்ராவல் பண்ணி வந்தோம். சென்னையிலேருந்து மதியானம் கிளம்பி சூப்பராக அப்படியே ட்ராவல் பண்ணி வர வழியில் பயங்கரமாக பாண்டிச்சேரி சைட்லலாம் டிராஃபிக் இருக்குன்னு நினச்சி வந்தோம். பட் அழகான சன்செட்லாம் பார்த்து பெரிய லெவலில் டிராஃபிக்லாம் இல்லாமையே நாங்கள் கும்பகோணம் ரீச் ஆயாச்சு. ஸோ இப்போ கும்பகோணம்ல அழகாக ரூமில் நைட் ரிலாக்ஸ் பண்ண போகிறோம். நாளைக்கு விடிகாலையில் கிளம்பி நம்ம திருச்சேரை சரணாத பெருமாள் கோயில் ஒரு விசிட் அடிச்சுட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு விசிட் அடிக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக சேர்ந்து பயணம் பண்ண போகிறோம். வாங்க பயணம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு ட்ராவல் பண்ணிட்டு வந்ததில் டயர்டாக இருக்குது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையில் டான்னு விடிகாலையில் நம்ம கிளம்ப போகிற கோயில் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோயில். இப்போதைக்கு குட் நைட். 5 hours later. அதாவது இந்த கும்பகோணம், இந்த தஞ்சாவூர், இந்த சர்க்கிள்லாம் பார்த்தீங்கன்னா கோயில் நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கிளம்புன ஹோட்டலே ஒரு கோயில் வாசலில் தான் இருக்குது. அதை தாண்டி நேராக வந்தோம்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பார்த்தோம். அப்படியே 2 ரைட் எடுத்து இப்படி வரோம். இந்த இடத்துல காசி விஸ்வநாதர் கோயில், இந்த மாதிரி சின்ன சின்ன கோயில் இருக்கும். பட் பெருசாக கோயிலே இவ்வளோ கோயில்கள் ஒரு ஊரில் இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக அது ஒரு ரொம்ப பாசிட்டிவான வைப்பு. ஸோ கோயிலுங்கிறதே நத்திங் பட் என்ன, வாழ்க்கையில் நம்மளுக்கு நிறைய துன்பங்கள் வரப்போ சாயிரத்துக்கு தேவைப்படுற ஒரு தூணு. ஸோ நம்ம நிறைய பேர்கிட்ட சொல்ல முடியாத சோகங்கள், நிறைய பேர்கிட்ட பகிர்ந்துக்க முடியாத சில பல விஷயங்களெல்லாம் நம்ம போய் அந்த ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கிற ஒரு இடத்துல போயிட்டு நம்ம அங்கே புலம்பணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு மன ஆறுதல் கிடைக்கும். அது மூலமாக நம்மளுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்குன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து நம்மளுக்கு விதைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஊர்களுக்கு நம்ம ட்ரிப் வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னும் கொஞ்சம் தூரம் டீப்பில் போனோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வயல்வெளி, 2 சைடு வயல்வெளி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு பச்சை பசேல்னு சில பல கிராமங்களை இந்த நியூ இயர் அப்போ ஃபேமிலியோடு சுற்றுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற தருணங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் கரெக்டாக 15 மினிட்ஸில் நம்மளுடைய திருச்சேரை சரணாத பெருமாள் கோயில் ரீச் ஆகிடுவோம். ஸோ போகிற வழியிலையும் நல்ல அழகழகான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ ப்ளசண்ட்டாக வி ஆர் ஸ்டார்டிங் திஸ் நியூ இயர். ஆனால் ப்ளசண்ட்டாக ஒருத்தவங்க பின்னாடி ஒன்று நாங்கள் பண்ணுறாங்க பாருங்கள். அழகாக நியூ இயர் காரில் ஏறினாங்களா, பெட்ஷீட்டை போற்றி அப்படியே படுத்து தூக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். சூப்பர் ராமோ, கோயில் வந்து எழுப்புறேன், படுங்க, பொறுமையாக தூங்குங்க. இங்கே இன்னொருத்தரும் ப்ளசண்ட்டாக தூங்குற அப்படி நல்லா எல்லாம் தூங்கிக்கிட்டு வாங்க. பாய் பாய். A few moments later. ஸோ இதுதான் நம்மளுடைய கோயிலுடைய ஆர்ச்சு, சாரநாத பெருமாள் கோயில் அவருடைய ஆர்ச்சு. ஸோ துளாராசி ஆளுங்களாம் இப்போயே கிணத்துல போட்டுக்கோங்க டப்பு டப்புன்னு. இப்போயே அழகாக நம்ம பார்க்கிங்கை பண்ணிட்டு உள்ள ஜம்முன்னு கோயிலுக்கு போவோம். இந்த வருஷத்துடைய ஃபஸ்ட்டு கோயில் என்ட்ரி. அப்படியே போய் வண்டியை நிப்பாட்டிட்டு ஜம்முன்னு உள்ளே போய் அட்ரன்ஸை போடுவோம். அப்படியே கையில் எடுத்துக்கோங்க. கோயில் உள்ளே போவோம். அதாவது நம்மளோட ஊரில் இதுவே ஒரு கோயிலுக்குள்ளே போயிருந்தோம் அப்படின்னா எவ்வளோ க்ரௌடாக இருந்திருக்கும்ல. ஸோ இவ்வளோ பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் நம்ம வந்திருக்கிறது
நியூ இயர் அன்னைக்கு. ஆனால் காலியாக இருக்குது. ஒரே ஒரு பக்தை, ஒரு உண்மையான பக்தை வந்து உள்ளேருந்து வராங்க வெளியே. என்ன மேடம்? ஒன்றும் இல்லை மேடம், நாங்கள் வந்து இந்த அர்ச்சனை காணும்னு தேடி இருந்தியா அவ்வளோ நேரம்? சாரிடாமோ, இந்த பிற அர்ச்சனை தட்டு அந்த பூலாம் வேணும்டா. சரி வா உள்ளே போகலாம். வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கு கோயில். சூப்பராக இருக்குல்ல? இதை வரேன்டாமா, எடுத்துக்கிறேன்டா. கோயில் மொழி ஓசை சரணாத பெருமாளுடைய சன்னிதி திறக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே கோயிலை பார்த்துட்டு சூப்பர்பா. இதில் மட்டும் தண்ணி ரொம்பச்சுன்னா குளம் மாதிரி ஆகிடுமா? சூப்பராக இருந்தது. எப்படி இருந்தது பெருமாள்? எல்லாரும் கேட்குறாங்க யூடியூப்பில், ஏன் அந்த ஸ்க்ரீன் எடுத்த உடனே காட்ட வேண்டியதானே அப்படின்ட்டு. பெருமாள் அப்படியே யூடியூப்லேயே பார்த்துட்டா எப்போ தான் நேரில் வந்து பார்க்குறது? அதனால் நாங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ அதை காட்டிட்டு மீதி விஷயங்கள்லாம் நேரில் வந்து எல்லோரும் பார்த்துக்கோங்க. இந்த கோயில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து 108 திவ்ய தேசத்தில் 12வது திவ்ய தேசம். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது வந்து ரொம்ப அழகாக கட்டியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயமும். இது வந்து பெருமாள் சன்னதியை சுற்றி இருக்கிற பிரகாரம். ஸோ இது வந்த உடனேயும் அகைன் பெருமாள் சன்னதி, அதுக்கப்புறம் நம்ம தாயாரை போயிட்டு அவங்க மிஸ்ஸஸ் பெருமாள் போய் பார்க்கணும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் வந்து ஒருக்காவது பார்க்க வேண்டிய பெரிய பெருமாள். நல்லா பெருசாக இருந்தது. ரொம்ப அருமையான விஷயம் தான். அப்படியே வெளியே வந்தோன்னா ஆழ்வார்கள் சந்நிதி, தாயாரை நோக்கி சாரநாயகி தாயார் சந்நிதி. ஸோ நல்ல பெருமாள் பக்கத்துலேயே ஸ்ரீதேவி, பூதேவி, காவேரி தேவி, மார்க்கண்டேயன், அப்படி ஏகப்பட்ட சாமிகளில் நல்லா பெருசாக சூப்பராக இருந்தது. ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம சாரநாயகி தாயார் சந்நிதி. இவங்களையும் அப்படியே காட்டுறோம், அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம், வெளியே வந்து திருப்பி கண்டினியூ பண்ணுவோம். அது என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி பார்த்தா செம்ம வேறு லெவலில் தாயார் சந்நிதிக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா கட்டுமானம்லாம் பாருங்கள், கட்டுமான பணிகள்லாம் எப்படி நடந்திருக்குன்னு. பிரம்மாண்டமாக 4 குதிரை வச்சு ரதம் போல் சூப்பராக இருக்குது. நல்லா பிரம்மாண்டமாக இருக்குது. அப்படியே போஸ்ட் கொடுங்க. ஓகே ரைட். சன்னதி நல்லா குளம் கட்டுற மாதிரி கேப் இருந்ததில்ல, கேப் இல்லாமல் இருக்குது பாரு தாயாரோடதுக்கு. சூப்பராக இருக்குல்ல? கருங்கல் பாரு, ஒரு கல் எவ்வளோ பெருசு பற்றியா? இப்படி வச்சு தான் கோயில் இது பண்ணியிருக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக குழு குழுன்னு இருக்கு பாரு. அப்படியே இல்லை சுண்ணாம்பு என்னென்னமோ கலந்து எல்லாம் பேஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படியே. ஆமாம், சிமெண்ட்டுலாம் எதுவுமே கிடையாது அந்த காலத்திலலாம். எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஆகா ஆகா. ஏன்னா புன்னை மரமா? பாதம் இருக்குது. சூப்பர், வெரி நைஸ். போய் அங்கே போய் 2 பரதநாட்டிய ஸ்டெப்பு போடு. நல்ல கோயிலுங்க, நல்ல அருமையான கோயில். குட் பாசிட்டிவ் வைப்ஸ். நல்ல இயற்கையுடைய அழகோட. அம்மா உனக்கு இங்கே என்ன பிடிச்சிருந்தது ரொம்ப இந்த கோயிலில்? அந்த இதில் அந்த குளம் ஸ்பேஸ் இருந்துச்சுல, அந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பெருமாளோட அந்த இது சர்க்கம்ஃபரன்ஸ். ஆமாம், அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சுற்றி வந்தோமே அந்த இடத்துலையா? பெருமாளை பார்த்து அதை சொல்லவே இல்லையடி. அது நல்லா இருந்துச்சு. சரி, அவங்க வயசுக்கு என்ன தோணுமோ தானே தோணும். ஸோ இப்போ இந்த கோயில் முடிஞ்சுதா? அடுத்து எங்கே போக போகிறோம்? கண்டிரா மாணிக்கம் ஐயனார் கோயில், நம்ம குலதெய்வம் பிளாவடின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு 1/2 hour மேக்ஸிமம் எல்லாமே நம்மளுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருச்சு. ஸோ நேராக குலதெய்வத்துக்கு அடுத்த விசிட்டை போட்டு ஜம்முன்னு புது ஆண்டை வந்து அழகாக துவங்க போகிறோம். ஸோ அடுத்தது குலதெய்வம் கோயிலுக்கு பக்கத்தில் போயிட்டு சந்திப்போம் நம்ம.